The Powerful Government. The Powerful Government. ஷார்ட் ஸ்டோரி. முன்னொரு காலத்தில் தென்னாட்டில் கானபத்யன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் பாண்டிய நாட்டை மிக்க வளம் செய்தான். மக்கள் மகிழ்ந்தனர். நீர் பஞ்சமின்றி பல குளங்கள் வெட்டினான். ஆற்றின் குறுக்கே அணை கட்டினான். கனிம வளங்களை பாதுகாத்தான். குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளர்க்க அவர்கள் சிறுவயதிலேயே சம்பாதிப்பதில் ஈடுபடுவதை தடுத்து பல கல்விச்சாலைகள் நிறுவினான். போதிக்கத்தக்க ஞானம் பெற்றவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் விஞ்ஞானம் மருத்துவம் முதலானவற்றையும் கூட சிறு வயதிலேயே வயதுக்கேற்ற அளவில் பாடத்திட்டம் அமைத்து கற்பிக்க ஏற்பாடு செய்தான். வறுமையில் வாடி பாடசாலைக்கு வராத சிறுவரையும் வரவழைக்க பாடசாலைகளில் காலையும் மதியமும் இருவேளை உணவுக்கு ஏற்பாடு செய்தான். குலத்தொழில் முறையை தடுத்து யார் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினான் மன்னன். முதலில் இவை யாவற்றையும் ஏற்க முடியாமல் பழைய கருத்தில் ஊறியவர்கள் எதிர்த்தனர். இளைஞர்கள் திகைத்தனர். பின்பு மெல்ல மெல்ல புரிந்து கொண்ட மக்கள் அரசாங்கத்தை போற்றினர். குழந்தைகள் நன்கு கல்வி கற்று தங்களுக்கு இஷ்டமான வேலைகளில் ஈடுபட்டு பொருள் சம்பாதிக்கலாயினர். சிறு குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது. கணவனை இழந்த பெண்கள் பிற ஆண்களால் ஏற்படும் தொந்தரவு தடுக்க அவள் விரும்பினால் மறுமணம் செய்யலாம் என்று சட்டம் இயற்றினான் மன்னன். அவ்வளவுதான். கிளர்ச்சியாளர்களும் புரட்சிக்காரர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெண்ணை ஒரு மானுட ரூபமாக கூட கருதாமல் துன்புறுத்தி அவமானப்படுத்தி அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய பலரும் அந்த கூட்டத்தில் இருந்தனர். அவர்கள் அரசனை எதிர்க்கும் நோக்கம் ஒன்றையே பிரதானமாக கொண்டு பெண் என்பவள் தெய்வம் என்றும் மறுமணம் செய்யலாகாது என்றும் அவள் கணவன் இறந்த உடனே அவளும் இறந்துவிட வேண்டும் என்றும் திருமண வயதை அதிகப்படுத்திய சட்டத்தையும் எதிர்த்து பால்ய திருமணத்தை ஆதரித்தும் பலவாறும் அரசாங்கத்தை குறை கூறி மக்கள் மனதை திசை திருப்பினர். வெளிதேசங்களில் முன்னேற்றமடைந்த பெண் சமூகம் நம் தேசத்திலும் அவ்வாறு சுதந்திரமாக இருக்க தான் செய்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிறதே என்றும் என்றுமே பெண்ணை அடிமை கொள்ள நினைப்பவர்கள் கை ஓங்கியே இருப்பதையும் எண்ணி மனம் நொந்து நன்றிகெட்ட மக்களையும் நினைந்து மனம் கசந்து மாரடைப்பால் மன்னன் கானபத்யன் இறந்தான். மன்னனின் மகன் ஆட்சிக்கு வரவிடாமல் பலவாறு மக்களிடையே துவேஷம் கிளப்பியும் எதிராளிகள் குழப்பம் விளைவித்தனர். ஒருவாறு முடிசூட்டு கொண்ட மன்னனின் மகன் மகேந்திர பூபதி முதல் வேலையாக புரட்சிக்காரர்களுக்கு போராட்டம் செய்ய குறிப்பிட்ட நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றையும் போராட்டம் குறித்த செய்தியையும் அரசாங்கத்துக்கு முன்தினமே தெரிவித்து அனுமதி பெற்ற பின்பே போராட்டம் செய்ய வேண்டும் என்ற விதிமுறை விதித்தான். பெண்ணின் திருமண வயதை 18 இருந்து 21 மாற்றி அமைத்த தன் தகப்பனாரின் சட்டத்தை சீர்திருத்தினான். பெண்களும் உயர்கல்வி பயின்று ஒரு வேலையில் அமர்ந்து ஊதியம் பெறத் தொடங்கிய பின் திருமணம் செய்தால் மட்டுமே பெண்கள் வரதட்சணை பிடியிலிருந்து விடுபடவும் தன் சொந்த காலில் நிற்பதால் தன்னம்பிக்கை உயர்த்தவும் செய்யலாம் என கருதிய மகேந்திர பூபதி பெண்ணின் திருமண வயதை 23 ஆக உயர்த்தினான். பல சமயங்கள் கலந்திருந்த அவன் தேசத்தில் ஓரிரு மதத்தவர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் இந்து மதம் தலைத்தோங்க ஆலயங்கள் பல நிறுவிய மகேந்திர பூபதி தான் இயற்றிய எந்த சட்டத்தையும் திருத்தவோ மாற்றவோ திரும்ப பெற்றுக்கொள்ளவோ செய்யாமல் அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபட்டான். அவன் தந்தை வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பாடுபட்டும் முன்னேற்ற கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாமல் மக்களை தடுத்து அவர்களை குழப்பிவிட்ட பல கிளர்ச்சிக்காரர்களின் சங்கங்களை ரத்து செய்தான் மகேந்திர பூபதி. முறையாக அரசின் குறைகளை மட்டும் கண்ணியமாக எடுத்து கூறி அதற்கு தங்கள் மறுப்புக்கு காரணங்களையும் மாற்று யோசனைகளையும் தெரியப்படுத்தும் போராட்டக்காரர்களை மட்டுமே அனுமதித்தான். கடும் உழைப்பால் சோர்ந்த மக்களுக்கு ஆறுதலாகவும் நன்றாக சம்பாதிக்கும் இளைஞர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருந்ததால் கிளர்ச்சிக்காரர்களின் பேச்சை மக்கள் ரசித்தனரே ஒழிய அதனால் எல்லாம் ஆட்சி கவிழ்ந்து மக்கள் அரசுக்கு எதிராக திரும்புவார்கள் என்ற கனவு பொய்த்தது. மக்கள் தங்கள் தலைவிதியை மாற்றி எழுதி தங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்தும் மகேந்திர பூபதியையே மிகவும் நேசித்தனர். பிற தேசத்தவர்களுடன் போட்டிகளில்
இப்படியாக மகேந்திர பூபதி புயல் வேகத்தில் தன் தந்தை செய்ய நினைத்து செய்ய இயலாமல் போனவற்றையும் தான் புதிதாக செய்ய நினைத்தவற்றையும் மக்களுக்கு விரைவாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டினான். பல விளையாட்டு அரங்குகளை நிறுவினான். கல்வி ஒன்றினாலேயே வாழ்வை மேம்படுத்த இயலாதவர்கள் யாவரும் விளையாட்டு பயிற்சிகளில் கலந்து கொண்டு பிற தேசத்தவர்களுடன் போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்று தேசத்திற்கும் குடும்பத்துக்கும் நட்புகள் தேடித் தந்தனர். பிற தேசங்கள் யாவும் மகேந்திர பூபதியின் மீது வியப்பும் பொறாமையும் ஒருங்கே கொண்டன. வடநாடு முழுவதும் ஆட்சி புரிந்த பேரரசன் தென்னாட்டில் இருந்த இந்த சேர சோழ பாண்டிய அரசுகளின் மீது ஆசை கொண்டு கைக்கொள்ள பலமுறை போரிட்டு தோல்வியுற்றான். அதற்கு அரசர்களின் போர்க்குணம் மட்டுமல்லாமல் மக்கள் தங்கள் அரசாங்கத்தின் மீதுள்ள ஆதங்கத்தை எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்க சுதந்திரம் இருந்ததால் மக்கள் ஆனந்தமடைந்து பேரரசனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எதுவாயிருந்தாலும் தங்கள் மன்னர்களையே தென்மக்கள் விரும்பினர். திடீரென்று சோழ நாட்டு மன்னன் பாண்டிய நாட்டின் மீது போர் அறிவித்தான். சோழ நாட்டில் மன்னர் இறந்துவிட அவனுடைய மகள் ராணியாகி ஆண்டு வந்தாள். பின்பு திருமணம் ஆகாத அவளும் இறந்துவிட அவள் இராஜாங்க பிரதிநிதிகள் புதிய அரசனை தேடாமல் அவர்களுக்குள் சண்டையிட்டு குழுக்களாக பிரிந்து போராடி பின்பு ஒருவாறு சமாதானமாகி அவர்களில் ஒருவனையே தேர்ந்தெடுத்து அரசனாக்கி இருந்தனர். அவன் பாண்டிய நாட்டு வளத்தைக் கண்டு அதை அடைய எண்ணி போருக்கு வந்தான். பாண்டிய நாட்டில் பெண்களும் போர்ப்படையில் இருந்தனர். அவர்களுடைய வில் அம்பு வீரத்திலும் வளரி எறிதலும் இன்ன பிற போர் வியூக தந்திரங்களிலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் சோழ அரசு தோற்றது. சோழ மன்னன் தோற்றதால் அதையும் பாண்டிய மன்னன் மகேந்திர பூபதி கைப்பற்றி தன் நாட்டு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தான். பாண்டிய நாட்டு வீரமும் சோழ நாட்டு வணிகமும் சேர்ந்து பொருள்வளம், ஆடை நாகரிகம், கல்வி, கலைகள் ஆகியவற்றில் மக்கள் வாழ்வை மேம்படுத்தி விட்ட மாமன்னன் மகேந்திர பூபதி பலகாலம் நல்லாட்சி செய்து மக்களின் மனதிலும் வரலாற்றிலும் இடம்பெற்றான். முற்றும்.